புஸ் புஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு வந்து ஒரு வித்தியாசமான வீடியோ தான். எப்பறம் எக்ஸ்டர்னல் டேக் யூஸ் பண்ணலாமா? நாம யூஸ் பண்ணுவோம். ஒரு காமன் காமன் டேக் போயிடலாமா? ஆடியோ கோலாரோட ஸ்பார்க் வந்து யூஸ் பண்ணிப்போம். ஓகே, இதுதான் கௌதம் ப்ரோ வச்சிருக்காரு. ஆமாம், எல்லாருமே இதான் வாங்கி வச்சுருக்கீங்க போல. பார்க்க நல்லா இருக்கு. இது வந்து நம்ம அதே ஹெட்ஃபோன் ஜோன்ல ஒரு டேக் இருக்கும், டிடி ஹைஃபை. ஆமாம் ஆமாம், சிப்பும் இது ஆம்பிளிஃபையர் ரெண்டுமே ஒரே தான் உள்ள. ஆனால் ப்ரைஸ் மட்டும் அது 3000 கிட்ட, 2000 கிட்ட, இது 1000 கிட்ட. ஓகே, ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் நம்மளால அதான் ஹைரஸ் ஆடியோ புஷ் பண்ணலாம். எல்லாமே கான்ஸ்டன்ட் அதுக்கும் இதுக்கும். சரி, ஏன்னா அது பில்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்கும். இது பில்ட் குவாலிட்டியில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ். சரி, எந்த ஃபோனில் டெஸ்ட் பண்ணலாம் அதையும் சொல்லிவிடு. காமனாக 15 அல்ட்ரா போவோம். 15 அல்ட்ரா தான் போகணுமா? சரி, எதிரியா போவோம். ஒரு Xiaomi 14 சிவியில் போகக்கூடாதா? போகலாமே. ஒரு பிக்சலில் போகக்கூடாதா? போங்க. இல்லை, அல்ட்ராவில் ஆல்ரெடி உங்களுக்கு டைப் சியில் ஆடியோ நல்லா இருக்கும். அது கரெக்ட் தான். சரி, எல்ஜியில் போவோம். எல்ஜியில் டைப் சியில் ஆடியோ கேட்போம். எல்ஜி சொல்லும் அவ்வளோ அழகாக அற்புதமாக குவாட் டேக்கை உனக்கு 3.5 ஜாக்கில் கொடுத்தா ஓ நக்கலுக்கு நீ என்னடான்னு பார்த்தா எப்படி இருக்குன்னு பார்த்துடுறேன். வெளில கேட்குதா? கேட்குது, இப்போ வெளியே கேட்குது. நம்ம ஆரம்பிக்கிறது கேட்க வெளியே. சரி, ஓகே. இதில் நம்ம என்ன பண்ணலாம், நீயும் பவர் ஹவுஸ் கேட்டு பழகிட்ட. அதுதான் டெஸ்டிங்க்கு நம்ம கம்யூனிட்டியில். ஃபஸ்ட்டு சூப்பர் மிக்ஸ் 4ல் கேட்போம். இந்தா, ஏன்னா இன்னும் பேர்ன் பண்ணலை. ஒரு 9 to 10 hours தான் பண்ணியிருப்பேன். சரி, ஒரு ஓவர் நைட். ரைட்டு, நாங்கள் நீங்கள் கேளுங்க. நீங்கள் சூப்பர் மிக்ஸ் கேட்டிங்களா? நான் தான் கேட்டிருக்கேனே. உனக்கு தான் அந்த டிஃப்ரென்ஸை, நீ வந்து அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு பார்க்கணும். இருங்க, அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு இது. ஃபஸ்ட் டைம் கேட்டேன்ல, ஒரு ஐஎம் கேட்டு கூஸ் பம்ப் வந்துச்சு எனக்கு. இதுதான் ஃபஸ்ட் டைம். எது இதில் கேட்டு ஃபஸ்ட் டைம் வாங்கிட்டு அதே பவர் ஹவுஸ் தான் கேட்டுட்டு கூஸ் பம்ப்ஸ். அதாவது இங்கெல்லாம் வந்துச்சு. ஒரு ஜாலி. நான் பேசினா கத்துவேன். சரி, 1 minute 5 seconds வரைக்கும் கேட்டிருக்க. சரியா? நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. இந்தா, இது பட்டு சைஸே பெருசாக இருக்கும். காதில் நிற்கும் நம்புகிறேன். ஆமாம், காதில் நிற்கும், ஆனால் பெருசாக இருக்கும். உனக்கே தெரியும், வித்தியாசம் தெரிஞ்சிடும் உடனே. தூக்கமாக இருந்துச்சு. ஒரு 20% கிட்ட இருக்கே வித்தியாசம். இது நீ அதேமாதிரி மாட்டும் போது உனக்கு அந்த போன் கண்டக்ஷன் டிரைவரோட ஃபீல் வரும். மாட்டும் போதே தெரிஞ்சிடும் உள்ளே ஏதோ ஆடுது அப்படின்னு. ஆமாம், இல்லை தொடும்போதே அதுவும் இல்லை வைப்ரேட். பாடும்போதேவும் இருங்க ஒரு வச்சிடுறேன். ஓகேயா? ரெடி இருங்க செட் பண்ணிக்கிறேன். 50-50 மேலே ஏற்றாதீங்க. இல்லை அதான் அதே வால்யூம் வச்சிட்டேன். சரியா? ஓகே, ரெண்டுத்துலேயுமே சேம் வால்யூம். என்ன பையன் சிரிக்கிறான்? லவுட்னஸ் அதிகமாக இருக்குது, பேஸ் அதிகமாக இருக்குது. எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஹை ஃப்ரீக்வன்சி அதில் நல்லா இருக்கு. சரி, இப்போ நான் வந்துட்டு ஒன்று சொல்கிறேன். இது அப்படியே நீ ஃபீல் பண்ணியா இல்லையா அப்படின்னு நீ சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் நான் என்ன ஸ்பாட் பண்ணேன் அப்படின்னா, அந்த வைடனிங் ஃபீல் நம்ம சொன்னல அந்த ட்ரிபிள் டிரைவரில், அது இதில் இன்னும் வைடாக ஃபீல் ஆகும் ஒன்று. ஓகே, அடுத்து இதில் ரொம்ப செம்மையாக செப்பரேட் பண்ணி வோக்கல்ஸை காட்டுது. ஓகே, எனக்கு வந்து மேல் வாய்ஸ்க்கும் ஃபீமேல் வாய்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுது. அந்த ஒரு பாட்டு நான் லிசன் பண்ணுறேன், அதில் வந்து என்ன ஆகுது, பேக்ரவுண்டில் நீ சொன்ன மாதிரி 5 different லேயர் ஆஃப் ஸ்கோர்ஸ் போகுது, ஆனால் வோக்கல்ஸ் தனியாக ட்ராவல் ஆகுது. அந்த இன்டர்ஃபரன்ஸே இல்லை. கரெக்ட். இதை தான் நான் ஃபர்ஸ்ட் இதில் கேட்டதுமே நான் இம்ப்ரெஸ் ஆனது. அதுவும் நான் பேர்ன் பண்ணிட்டு தான் கேட்டேனே. எனக்கு இதில் அதே மாதிரி பேஸ் இருக்குல்ல, பேஸ் அப்போ வந்து ஒரு மைல்டு ஃபீல், இந்த டிக்லிங் ஃபீல் வந்து காதில் எப்படி இருக்கா, ஏன்னா போன் கண்டக்ஷன்னால. நீ அந்த ஹை சொன்ன பத்தியா, இதை தான் நான் வீடியோலயும் சொல்லியிருப்பேன். ஹை ஏன் அதுல செம்மையா இருக்குன்னா, அதுல எலக்ட்ரோஸ்டாட்டிக் டிரைவர் இருக்கு, இதுல அது இல்லை. எலக்ட்ரோஸ்டாட்டிக் டிரைவர்ஸ் பொதுவாகவே டிரைவர் டைப்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது நல்ல ஹை ஃப்ரீக்வன்சிஸ் வந்து நல்லா டெலிவர் பண்ணக்கூடிய ஒரு டிரைவர்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் சொல்லுவாங்க. அப்போ டைனமிக் டிரைவரால பண்ண முடியாதா, இல்லாட்டி ஒரு பேலன்ஸ் டேமேஜரால பண்ண முடியாதா, இல்லாட்டி ஒரு பிளானர் டிரைவரால பண்ண முடியாது கேட்கலாம். எல்லாத்துலயும் பண்ணலாம், டியூன் பண்ணி பண்ண வைக்கணும். பட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் வந்து பை நேச்சரே எப்படின்னா, இப்போ ஸ்பிரிண்ட் ஒருத்தன் ஓடுறான், அவனை லாங் ஜம்ப் பண்ண வைக்க முடியாதா என்ன? பண்ண வைக்க முடியும், ஆனா லாங் ஜம்ப்ல அடிக்க மாட்டான். லாங் ஜம்ப்ல ஆனா ஃபர்ஸ்ட் பிளேஸ் அடிக்க மாட்டான். லாங் ஜம்ப் நல்லா பண்ணுவான்.
அந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொன்றும் ஒரு ஸ்பெஷலைசேஷன் இருக்குமா, அதனால ஹைஸ் செம்மையா இருக்கும். அதனால தான் நம்ம ஃபர்ஸ்டே உன்ட்ட சொன்னதுதான், இப்போ வீக்கவ் வந்து ஓரளவுக்கு டீப்பா வந்து எதுல இருக்கும்னா சூப்பர் மிக்ஸ் 4ல இருக்கும். சூப்பர் மிக்ஸ் 5ல வந்து பார்த்தனா வீக்கவ் மாதிரி தான், ஆனா எண்ட்ல வந்து மேல போகாது, கீழ வந்துரும். மேல வந்து சூப்பரா இருக்கும், அப்படியே கிராஜுவலா ரெடியூஸ் ஆகி ஃபிளாட் ஆக ஆரம்பிக்கும். ஆக மொத்தம் பேஸ் வந்து உனக்கு போன் கண்டக்ஷன் இருக்குது, பிளஸ் டைனமிக் டிரைவர்ஸ் இருக்குது, எல்லாம் சேர்ந்து பேஸ் உனக்கு பஞ்சியா கொடுத்துரும், ஃபீலும் பண்ண வச்சிரும் போன் கண்டக்ஷன்னால. வோக்கல்ஸ் சூப்பரா இருக்கும், மிட்ஸும் நல்லா இருக்கும், ஹைஸும் உனக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தனா இப்படி மேல போகாது, ஹைஸையும் அது அப்படியே மானிட்டர் பண்ணும். கரெக்ட். ஆமா, ஆனா அதுல எப்படி இருக்கும்னா உனக்கு பேஸ் டீப்பா இருக்கும். அந்த கர்வ் பார்த்தேன், வந்து இதுக்கு எதுவும் கர்வ் டிஃபரன்ஸ் பார்த்தேன். இது வந்து அரௌண்ட் ஒரு 5 dB கிட்ட ஹைஸ் பேஸ் இருந்து இது 10 தாண்டிருச்சு. அதே மாதிரி ஹைஸும் இவன் 10 தாண்டி டியூன் பண்ணியிருக்கான், இவன் வந்து 10 கீழே சப் 10ல வச்சிருக்கான். அதனால தான் இது எப்படி இருக்குன்னா மெஜாரிட்டி ஆஃப் த ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ண முயற்சி பண்றாங்க. அது வந்து எனக்கும் அந்த மாதிரி இதுதான் நானும் ப்ரிஃபர் பண்ணுவேன். நான் நிறைய TWS வீடியோஸ்ல நீ பார்த்திருப்பேன், நான் டியூன் பண்றதே அப்படிதான் டியூன் பண்ணுவேன். எனக்கு அதனால அது பிடிச்சிருக்குது தான். ஆனா இவன் என்ன பண்றான், இப்ப இவனை நான் ஈக்குவலைசர் வச்சு டியூன் பண்ணேன்னா நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கு, அப்போ அதையும் நான் டியூன் பண்ணிக்கலாம். பட் அது டிஃபால்ட்டாவே வீக்காவுக்கு போகுது. நான் வந்து அதை ஃபிளாட் ஆக்கணும்னு முயற்சி பண்ணாலும் நான் பண்ணலாம், ஆனா ஈக்குவலைசர் வச்சு பண்ணிக்கணும். அதுக்கு நான் ஒரு கஸ்டம் நேம் கொடுக்கும்போது என்ன பண்ணணும், சூப்பர் மிக்ஸ் 4னு போட்டுக்கணும். இப்போ சூப்பர் மிக்ஸ் 5ல உனக்கு என்ன தேவைப்படுது, ஹைஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா ஹைஸை மட்டும் நான் பூஸ்ட் பண்ணிட்டு சூப்பர் மிக்ஸ் 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவலைசர் செட் பண்ணி வச்சிடலாம். கரெக்ட் தான். ஆமா, ஆட்டோமேட்டிக்கா பூஸ்ட் பண்ணிக்கும், வெயிட்டேஜ் மாத்திக்கும். பாசிபிள். ஆனா இதுல ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான், கொஞ்சம் பெருசா இருக்கு என் காது. சீரியஸ் உனக்குன்னு இல்லை, எல்லாருக்கும் தான். நாங்களாம் அதுதான் வீடியோல சொன்னோம். ஸோ இப்போ இது பெரும்பாலும் எப்போ நல்லா இருக்கும்னா ஹெல்மெட் குள்ள சத்தியமா முடியாது, சூப்பர் மிக்ஸ் 4 முடியாதுன்னு சொல்லியிருப்பேன். 5 எல்லாம் வாய்ப்பே இல்லை. ஹெல்மெட் குள்ள வச்சா அப்படி இருக்கும்னா ஏதோ தனியா ஒரு பெரிய கோலி குண்டு காதுல மாட்டின மாதிரி வலிக்கும், உள்ள அடுத்தோம். இன்னொன்னு ஒரு லெவலுக்கு மேல இதுவும் ரொம்ப நேரம் எந்த ஐயுமே கேட்க முடியாதுன்னு தோணுது எனக்கு. ஐஎம் தானே, ஆனா அப்படி இல்லடா. அது என்ன ஆயிடுதுன்னா அடாப்ட் தான், நம்ம எப்படி அதுக்கு அடாப்ட் ஆகிறோம். சரி, வால்யூம் முக்கியம். வால்யூம் வந்து நம்ம 50 தான் வச்சு கேட்டிருக்கோம். ஆமா, இது கீழே தான் டெய்லி பேரு இவ்வளவுலாம் கேட்டா காதை பறி விடுங்கள், என்கிட்ட தான் பறி கொடுத்துட்டான் அப்படின்ற மாதிரி. அடுத்த ஐஎம் டெஸ்ட் காது இருக்காது, கண்டிப்பா இருக்காது. எனக்கு எப்படி இருந்ததுன்னா ஆடியோ லெசன் பண்ணும்போது நீ பேஸ் பண்ண பத்தியா, அந்த பேஸ் வந்து சூப்பர் மிக்ஸ் 4லயும் சரி 5லயும் சரி N91ல லிசன் பண்ணும்போது இன்னும் பெட்டரா இருந்தது. N91 வந்து என்ன பண்ணுது, ரொம்ப பவர் டிரைவ் பண்ணுது, வச்சுக்க இதோட அப்படின்னு. ஸோ அதனால அதுல நல்லாவே டிஃபரன்ஸ் பார்க்க முடிஞ்சது. இந்த DAC ஜென்ரலா ஆண்ட்ராய்ட் ஃபோன்ல பெட்டரா இருக்கும்னு தோணுது. இருக்கலாம், நம்ம ஆனால் ஆண்ட்ராய்டில் தான் பெரும்பாலும் யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். நான் செக் பண்ணது ஐஃபோனில் செக் பண்ணி பார்த்ததுல இந்த அளவுக்கு வால்யூம் புஷ் ஆகல. 50% இந்த அளவுக்கு வால்யூம் வரல. அதே யூடியூப் மியூசிக் தான், இதே பவர் ஹவுஸ், இதே ஹண்ட்ரட்லாம் வச்சா. எந்த ஐபேட்லேயும் அந்த அளவுக்கு ட்ரை பண்ண முடியல, இந்த அளவுக்கு வால்யூம். ஓகே, இதான் ஒன்று பார்த்தது. ஓகே, ஸோ அதான் எனக்கு வந்து இந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஃபார் ஷோர் இருந்ததை நானும் ஃபீல் பண்ணேன். ப்ளஸ் நீயும் அதை லிசன் பண்ணா, நீ அதை ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே நீ லிசன் பண்ணும்போது சொல்லிட்ட பேஸ் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா எல்லாருமே என்ன சொன்னது தான், அந்த போன் கண்டக்ஷன் வந்து ஐ கேன் ஃபீல் இட் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து சம பாயிண்ட்டு. ஓகே, நைஸ், நல்ல ப்ராடக்ட். ஆக்சுவலாக எனக்கு அதான் பிடிச்சிருக்கு. எல்லாருக்குமே அதான்டா பிடிக்கும். எல்லாருக்குமே அது ஏன் பிடிக்கும்னா தான் பிடிச்சிருக்கு. ஏன்னா ஜென்ரலாக அந்த கவுக்கு நான் கேட்டு பழகிட்டேன். அந்த கவு தான் பெரும்பாலும் நிறைய பேர் கேட்குறோம். நம்ம இவன் SRK அந்த கவு தான், நிறைய பேர் அந்த கவு தான் வச்சுக்கேன். எனக்கு ஆனால் எப்படின்னா, இப்போ ஒரு கேம் ஆடுறேன், அதில் வந்து பேஸ் ரிச்சான ஒரு கேம்னு வச்சுக்க, இதில் ஆடும்போது அது காதில் இன்னும் டீப்பாக ஃபீல் பண்ணிட்டு விளையாடுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஒரு பசுக்கு எடுத்து சுட்டா வெடிக்கிறது, அந்த ஃபீல்லாம் அதில் நல்லா இருக்கும். ஒரு கார் எடுத்துட்டு போய் இங்கே இடிச்சா அந்த சவுண்ட்லாம் இதில் பெட்டராக இருக்கும். ஒவ்வொன்றுல ஒரு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கேன். இப்போ எனக்கு என்னன்னா ஃபைனலாக சொல்லணும்னா சூப்பர் மிக்ஸ் 4 இருக்குல்ல, அதோட இது ரெசின் வந்து எனக்கு பிடிக்கும். அவனோட அந்த என் நாசில்ஸ் எடுத்து பாரு. ஆமா, என் நாசில் வந்து அது ரெசின்லயே வந்துடும். அப்படியே இதுல வந்து அந்த இதுல தனியா வந்து மெஷ் இருக்கு. ஃபியூச்சர்ல ஓபன் பண்ணி கஸ்டமைஸ் பண்ண முடிஞ்சா, ஓபன்லாம் பண்ற மாதிரிலாம் எதுவும் பண்ணலையே. பண்ணா பரவாயில்ல, அப்படிலாம் பண்ணலையே. அடுத்து மேபி ஃபியூச்சர்ல என்ன பண்ணுவாங்க, அடுத்து சூப்பர் மிக்ஸ் 6ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பா பண்ணுவாங்க தான். ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு ஒர்க் ஏதோ ஒன்று பண்றாங்க. ஆனா எவ்வளவு ஒர்க் பண்ணணும் இதுக்கு. உட்காந்து அந்த ரெசின்ல சாம்பர்ஸை போட்டு ஒவ்வொரு இடத்துலயும் கரெக்டா அந்த டிரைவர் யூனிட்ஸை வச்சு அதுல ஓவர்லேப் வந்து எப்படி இருக்குன்றதெல்லாம் வந்து கஸ்டம் ஐயம் பார்த்தேன். காதுல சிலிக்கான். ஆமா ஆமா, அது இன்னும் பயங்கரமா இருக்கு. அது உட்காந்து டியூன் பண்ணுவாங்க போல. ஆமா, நமக்கு அப்ப பிரைஸ் எவ்வளவு இருக்கும், ஒரு உனக்குன்னு செய்யணும் அது. அப்ப எவ்வளவு இருக்கும் அது? 3-4 வேலையே போகுமா?
தெரியல, எனக்கு ஐடியா இல்லைங்க. 20,000 30,000 கூட செஞ்சு தர வாய்ப்பு இருக்கு. பட் டிரைவர் யூனிட்ஸோட குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகதான் செய்யும். உனக்கு அங்கேயும் கஸ்டம் டிரைவ் யூஸ் பண்ணலாம், அதில் இன்னும் ஸ்பேஸ் அதிகம், ஏன்னா அவ்வளோ பெருசுக்கு இருக்காது. நம்ம காதுக்கு அது ஒன்று, நம்ம காது சைஸுக்கு நல்லா. ஆனால் ஃபன்னாக தான் இருக்குது. இது வந்து ஒரு ஆடியோங்கிறதும் ஒரு கடல் மாதிரி தான் இருக்குது. ஆமாம், எல்லாமே கடல். ஒன்று எடுத்துட்டு டீப்பாக போனால் போயிட்டே இருக்குது, அவ்வளோதான். போயினே இருப்பேன் அப்படின்னு மாதிரி தான் போவாங்க. ரைட்டுங்க. ஸோ அதுதான், நீங்களும் வந்து உங்களோட ஃபேவரட் ஐஎம் என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து பார்த்தா எப்படி தெரியுமா, இதுலேயும் நான் நார்மலாக யோசிப்பேன். எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னு பார்த்தா ஒரு JD10, JD, ஆமாம், அப்புறம் EDX Pro, இதெல்லாம் எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, ஈவன் இந்த 7 ஹெட்ஸோட நம்ம இவர் கூட பண்ணியிருப்பார் ராஜகண்ணன் ப்ரோவோடது. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு ஸ்வீட் ஸ்பாட்டாக ஃபீல் ஆகுதுங்க. ஒரு 2K வரைக்கும் போகலாம். 20Kலாம் வந்து எப்படி இருக்குன்னா, நிஜமாவே நான் டெய்லி கண்டிப்பாக ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் ப்ரோ, எனக்கு பழகிடுச்சு அப்படிங்கிறவங்களாம் 20K போகலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நான்லாம் வந்து அந்தளவுக்கு சீரியஸாக கிரேசியாக மியூசிக் கேட்பேனான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு டைம் இருந்தால் தானே. கரெக்டு தான். அதனால் அந்தளவுக்கு என்னோட டே டு டே ஸ்கெடியூலில் நான் 1/2 மணி நேரம் பாட்டு கேட்குற மாதிரி தான் ப்ரோ இருக்குது. நான் போய் பெட்டில் படுத்தனாலே 1/2 மணி நேரம் பாட்டு கேட்டு தான் தூங்குறேன். இது என்னோட பழக்கமாகவே ஆயிடுச்சு அப்படிங்கிறவங்களுக்கு ஓகே. மற்ற எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு இந்த 1000 2,000 ரூபாய்க்கு இருக்கிற IEMs வாங்கினா போதும். அதிகபட்சம் 5,000 வரைக்கும் போகலாம். 5,000 போனாலே உங்களுக்கு டியூவல் டிரைவர், ட்ரிபிள் டிரைவர்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுவே போதும். 2000க்கு இது கேஜியில் வருது. ZSN Pro நம்ம தான் ஆல்ரெடி ZDX கவர் பண்ணியிருப்போமே. ஆமாம், இது ZDXலேயே பார்த்தோன்னா ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக்கும் ஒரு ஆமாம். ஸோ அதுலேயும் கிடச்சிரும். அதுலேயும் அந்த வீக்காக தான் இருக்கும். ஸ்டாக் இல்லை பெரும்பாலும் எல்லாத்துலேயும் அந்த வீக்காக தான் இருக்கும். நிறைய இதில் வீக்காக தான் இருக்கும். ஃபுல்லாகவே அதே தான் போல. கேஜி அப்புறம் இவங்க இப்போ சிம்காட்டே வந்து நான் ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் இப்போ ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக மாறுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோன்னா, ஜென்ரல் ஆடியன்ஸ்லேருந்து எல்லாரையும் பிடிக்கிறதுக்கு தான். வெறும்னே வீக்கோவை மட்டுமே கொடுத்துட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. கொஞ்சம் ஃப்ளாட்டாக கொடுத்தா கூட நம்ம டியூன் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான மாதிரி ஈக்குவலைசரில் நம்மளோட ஆடியோ ப்ராடக்ட்ஸில் வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஆனால் எப்போ பாரு பேஸ் பூஸ்டடாகவே கொடுத்துட்டா நான் உனக்கு கடுப்பாகும் நிறைய பேருக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு இதை பற்றி ஐடியாவே இருக்காது. பேஸ் பூஸ்ட் நிறைய பேருக்கு பிடிக்குமான்னு தெரியலையே. தெரியல. நல்ல பேஸ் பூஸ்டா நமக்கு பிடிச்சிரும். இப்போ நம்ம சர்க்கிள்ல இருக்கிற நிறைய பேருக்கு பேஸ் பிடிச்சிருக்கு, ஓகே. எல்லாருக்கும் பிடிக்குமான்னு தெரியல. யூத்துங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் மியூசிக் கேட்கணும்னு நினைக்கிறவங்க பேஸ் வந்து விரும்ப மாட்டாங்க. அவ்வளவு மெலடி நிறைய பேர் கேட்கறவங்க இருப்பாங்க. அதுல எல்லாம் என்ன ஆகும்னா வோக்கல்ஸ்லயே பேஸ் எஃபெக்ட் வந்துடும். அப்படின்னா இன்னும் குர்றணும், என்னடா அப்படின்னு இருக்கும். ஸோ அதனால அதெல்லாம ஃபேக்ட் தான், நிறைய இருக்கு இதுக்கு பின்னாடி. ரைட்டுங்க. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி, விஜயராகவன். பார்க்கலாங்க. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல. எப்படி இருக்க? நல்லதா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.